ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்ராஸ் கேக்ஸ் அண்ட் லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு பால் பாயாசம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? 1/2 லிட்டர் பாலில் இன்றைக்கி நான் பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவு தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து கழுவி அதை அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே மூடி போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நல்லா கட்டியான பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதித்து வரட்டும். பொங்கி நல்லா கொதித்து வந்ததும் அடுப்பை எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடும் இல்லைன்னா. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க மாட்டோம். பால் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்கணும். ஒரு 5 ஏலக்காய் பிச்சு வச்சுக்கேன். 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு கண்டிப்பாக சேருங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 50 கிராம் ரோஸ்டட் சேமியா சேர்த்துருக்கோம். அதை வறுத்தது இது. நீங்கள் நார்மல் சேமியா கூட சேர்க்கலாம். அப்போ நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிடணும். இது ரோஸ்டட் சேமியா. கட்டிப்படாமல் நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் இனிப்புக்காக சீனி சேர்த்துருக்கேன். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க ரொம்ப இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அண்டி சேர்த்துக்கோங்க. அண்டி பருப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். வேக வச்சு தான் வச்சுருக்கோம் ஜவ்வரிசி. நம்ம வெந்நில போட்டனால ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். அதனால் அது லாஸ்ட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஜவ்வரிசியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மில்க் மேட் ஒரு 2 டீஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா திக்னஸ் கொடுக்கும் மில்க் மேட் சேர்க்கும்போது. இதுதான் ஃபைனல். பாருங்கள், பாயாசம் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம அடுப்பை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸ் அப்படி மூடி போட்டு அப்படி மூடி வச்சுருங்க. அது நல்லா வெந்து சூப்பராக வரும். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பால் பாயாசம் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.